முன்னாள் அரசியல் செயலாளரின் மரணம் தொடர்பான விசாரணைகளால் தாங்கள் ஏமாற்றமடைந்ததாக டிஏபி கட்சியின் தலைவர்கள் இன்று தலைவணங்கி தியோ பெங் ஹாக்கின் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டனர். டிஏபி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின் முடிவில் டிஏபி கட்சியின் பொதுச் செயலாளர் அந்தோனிலோ, கட்சியின் துணைத் தலைவர் தியோனி சிங், ஸ்லாங்கூர் டிஏபி தலைவர் யிங் ஷே ஹான் மற்றும் தியோவின் முன்னாள் தலைவர் யீன் யோங் ஹியான் வா ஆகியோர் சுமார் 30 வினாடிகள் தலை வணங்கி மரியாதை செலுத்தினர். இருப்பினும் அந்த மரணம் தொடர்பாக அரசாங்கம் வழங்கிய நல்லெண்ண பங்களிப்பை ஏற்றுக்கொள்வது குறித்து பரிசீலிக்குமாறு தியோவின் குடும்பத்தினரை லோக் வலியுறுத்தினார். மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC வழங்கிய சலுகை அரசாங்கத்தால் நேரடியாக நீட்டிக்கப்படுவதாகவும், ஏனெனில் இது அரசாங்க நிதியை உள்ளடக்கியது என்றும் லோக் தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பில் இந்த சலுகை எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் வந்ததாகவும், தியோவின் குடும்பத்தினர் அவருக்கு நீதியை தொடர சுதந்திரமாக இருப்பதாகவும் லோக் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.